முக்கியமானது என்னவென்றால், அமெரிக்காவில் இருக்கும், அமெரிக்க கலாச்சாரத்தில் ஊறி இருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் பண்பாட்டை விரும்பும் அமெரிக்க மாணவிகள் ஆடும் நடன நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கிய அம்சம் ஒன்று உண்டு. இதில் பங்கு கொள்ளும் மாணவிகள் பல பிரபல ஆசிரியர்களின் மாணவிகள். அப்படி இருந்த போதிலும் நான் இந்தியாவிலிருந்து வந்து இவர்களை பயிற்றுவிக்கும் ஒரு தகுதி எனக்கு அளித்த தமிழ்நாடு அறக்கட்டளை மற்றும் கூட்டு தமிழ்ச்சங்க பேரவைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் சுமார் 3 மாதங்களாக கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், இந்த மாணவிகளுக்கு தமிழ் காலை நிகழ்ச்சியில கூட நிறைய பேர் பேசினாங்க, தமிழ் புரியறது, பேச வரலன்னா மூஞ்சில எக்ஸ்பிரஷனே வரமாட்டேங்கிறது. ஸோ அதுக்காக நான் ஒவ்வொரு 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் வீடியோ டேப் பண்ணி அனுப்பிச்சு இந்த பசங்களை கத்துக்க வச்சு எங்களால இயன்ற அளவு துளி தமிழுக்காக நாங்க எல்லாரும், நானு, என் குழுவினர் ஒவ்வொருத்தரும் இதுக்காக பாடுபட்டிருக்கோம். நாட்டிய பேரொளி பத்மினி அவங்களது மாணவி தென்றல் சாக்ரட்டிஸ், சிகாகோ நகரத்தில் இருக்கிற ஹேமா ராஜகோபாலன் அவங்களோட மாணவி மிர்னா மோகன்ராஜ், ஷோபா சர்மா அவங்களோட மாணவி வாணி சிவா, நீனா குலாத்தியின் மாணவி மேனகா தில்லையம்பலம், ஜானகி சிவராமனின் மாணவி பிரியா குப்புசுவாமி. அப்படி அமெரிக்காவில் பல இடங்களில் இருக்கிற பல ஆசிரியர்களோட மாணவிகள் இன்னைக்கு வந்து பண்றா. ஸ்டைல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட், பல டிஃப்ரெண்ட் கலாச்சாரம், எத்தனையோ வேறுபாடுகள். ஆனா இந்த பசங்களோட எந்தூசியாசம், ஆர்வம் இருக்கே, அதை நான் ஒவ்வொரு நாளும் மார்னிங் அவ ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் டிரைவ் பண்ணிட்டு அந்த பசங்களே வந்து டிரைவ் பண்ணின்னு வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு உடனே அவளே டிரைவ் பண்ணின்னு போவா. எல்லாம் பெரிய ஒன்றும் வயசுல பெரிய கேர்ள்ஸ் ஒன்றும் இல்லை. ஆல் ஆஃப் தேம் ஆர் ஜஸ்ட் ஒரு 15-20 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தான். பட் அந்த ஆர்வம், அந்த கத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம், அதுக்காக ஒவ்வொரு பேரண்ட்டும் எனக்கு கொடுத்த சப்போர்ட், எங்க குழுவினருக்கு கொடுத்த சப்போர்ட், இதெல்லாம் நான் சொல்லாத இருக்கவே முடியாது. பிளஸ் இந்தியாலேருந்து காஸ்டியூம்ஸ் எப்படி எல்லாம் ஃபேக்ட்ஸில் வந்து இது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அதுபடி எங்களால் முயன்ற அளவு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப பொருட்படுத்தாத எங்களோட நிறைகளையே எடுத்து கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி வேண்டிக்கிறேன். இதில் எனக்கு ஹெல்ப் பண்ண மதர்ஸ், முக்கியமாக சிந்தா மோகன்ராஜ், சுதா தில்லையம்பலம், ரத்தி சிவா, லக்ஷ்மி குப்புசுவாமி, காந்தி சாக்ரட்டிஸ், டெரி, இவங்க எல்லாம் எங்களுக்கும் எங்க குழுவினருக்கும் பூரண உதவி பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைச்சாங்க. நன்றி. நிகழ்ச்சி பார்க்க வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் தமிழ் மனம் எங்கும் நிறைவாக வீசி நிற்கும் இந்த விழாவினுக்கு வருகை தந்துள்ள தமிழ் அன்பர்கள் அனைவரையும் உவகையுடன் முகமன் கூறி வரவேற்கிறோம். இங்கே கூடியிருக்கும் அன்பர்களுக்கு இன்று விருந்தொன்று படைக்க இருக்கிறோம். தலைவாழை இலையிட்டு அறுசுவை உண்டி படைப்பது தமிழர் மரபு. கண்ணல் தமிழ் சாரெடுத்து கவிதை என்னும் தேன் கலந்து இசை என்னும் பாகு சேர்த்து இனிய பரதம் என்னும் அமுதையும் குழைத்து அக்கார அடிசிலாக ஒன்பான் சுவையினை பொன் வட்டிலே இளஞ்சூட்டிலே படைக்க இருக்கிறோம். தமிழர் பண்பாடு தலைமுறை புகழ் கண்டது, காவியங்களில் நீங்காத புகழ் கொண்டது. அது தாய் நாட்டில் தேய்மானம் கண்டு வரும் வேளையில் கடல் கடந்து பல்லாயிரம் கல் தொலைவில் வாழும் நற்றமிழ் மக்களாகிய நீங்கள் பேணி காத்து வருவது பெருமைக்குரியது.
பண்டைய தமிழர் பெருமை கொண்ட முத்தமிழும் மொத்தமாக உங்கள் உணர்வுகளில் உள்ளங்களில் மங்காத ஒளியுடன் விளங்குகிறது என்பதற்கு இந்த தமிழ்ச்சங்க பேரவையே சான்று. தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்று சொல்லளவில் நில்லாமல் செயல்படுத்தி வரும் உங்கள் அனைவருடைய மூச்சு காற்றும் இனி வருங்காலத்திலும் தமிழன்னை உயிர்த்து நிற்பாள் என்பதை எத்தனை அழகாக எடுத்து காட்டுகிறது. இன்றைய விழாவில் முத்தமிழின் நவரத்தினங்களாக நவரசம் எனும் ஒன்பான் சுவையினை பரத வடிவில் காண இருக்கிறோம். காதல், வீரம், கருணை, கோபம், நகைச்சுவை, அச்சம், வியப்பு, துயரம், மகிழ்ச்சி என 9 சுவைகளை காட்டும் உயர்தமிழ் பாடல்களை நாட்டிய வடிவில் படைக்க இருக்கும் பாவையர் அமெரிக்க நாட்டில் வளர்ந்து வரும் தமிழ் பெண்கள். சூழ்நிலையால் மாசுபடாத கலை பண்பாட்டில் தாய் மண்ணின் புகழ் கூறும் தமிழை அதன் சுவையில் தோய்ந்து கழித்து ஆட வரும் பண்பினை காணும் பொழுது நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது, நிறைவான பெருமை சேர்க்கிறது. ஔவையார், இளங்கோ அடிகள், சீத்தலை சாத்தனார், பாரதியார், தேசிக விநாயகம் பிள்ளை, ராய சொக்கலிங்கம் பிள்ளை, பாரதிதாசன் ஆகியோரது அருந்தமிழ் பாடல்களோடு இன்றைய விழாவுக்கென்றே சிறப்பாக இயற்றப்பட்ட பாடல்களையும் ஓர் அழகிய முத்தாரமாக கோர்த்து தமிழன்னையின் தாமரை பாதங்களில் படைக்கிறோம். கைவழி நயனம் செல்ல கால் சதங்கைகள் கவினுறு கதைகள் சொல்லும் பரதம் பயின்றுள்ள இளநங்கையர்களை ஆட்டுவிக்கும் பொறுப்பினை ஏற்று நடத்தி தருபவர் திருமதி கௌசல்யா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பரத மணிகள் பாத்திரங்களுக்கு ஏற்ப வேடம் தெரியாமல் பரதநாட்டிய உடையில் தமது நடையில் விழி அசைவில் நவரசங்களையும் நயமாக படைக்க இருப்பது ஓர் சிறப்பு. நவரச விருந்திற்கு இடைவேளை இராது என்பது மற்றொரு சிறப்பு. நிகழ்ச்சியின் இனிய துவக்கமாக ஒலித்திடுவது இறை வணக்கம். ஓம் என்னும் ஒலி வடிவின் வரி வடிவமான துங்க கரிமுகத்து தூமணியின் மலர்பாதங்களை அவ்வை பிராட்டியின் அழகு தமிழில் பாடி அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருட்சுடராய் விளங்கும் பரம்பொருளை பாரதியின் பைந்தமிழில் பரவி பணிய இருக்கிறோம். அதனைத் தொடர்வது அஞ்சலி, அவை வணக்கம் எனும் அரங்க வணக்கம். ஆடும் அரங்கையும் அருட்சோதியான நடராச பெருமானையும் கலை விருந்தினை சுவைக்க வந்திருக்கும் அவையோர்களையும் பணிந்து வணக்கம் செய்வது வழி வழி வந்த நமது பண்பாடு. சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான சோதி சுடரை சொற்கட்டுகளால் பணியும் அஞ்சலி. புஷ்பாஞ்சலியை அமைத்துள்ளவர் மாயூரம் ஜெய்சங்கர், இசை டாக்டர் பிரமேளா குருமூர்த்தி. பொழியும் வெள்ளமாக அமிர்த வர்ஷினி ராகத்தில் நம்மை குளிர்விக்க வருகிறது. தொடர்ந்து கம்பீரமாக கம்பீர நாட்டையில் அணங்குகள் ஆட வருவது தில்லை வாழ் நடராசனை தீந்தமிழில் போற்றிடும் நடராச பத்து. இதில் ஈசன் ஆடும் அழகு எடுத்து உரைக்கப்படுகிறது. மானும் மழுவும் ஏந்தி மதிப்புனல் சூடிய செஞ்சடை பிரான் இடது பதம் தூக்கி ஆடும் பொழுது கூடவே மங்கை சிவகாமியும் மாலவனும் புரிநூலும் வேதங்களும் வேதம் ஓதிடும் பிரமனும் தேவர்களுக்கு அரசனான இந்திரனும் தேவ கணங்களும் விநாயக பெருமானும் தம்மை மறந்து ஆடுகின்றனராம். அழகிய பாதன் சிவன் ஆடுகையில் செவில் ஒளிரும் இரு குண்டலங்களும் அசைந்தாடுகின்றன. இடையில் அணிந்துள்ள புலித்தோல் ஆடிடும் அழகுதான் என்னே. இதை காணும் குழந்தையாம் முருகன் முறுவலுடன் ஆடுகின்றானாம். தென்னாடுடைய சிவனை தேவாரம் பாடி துதித்த திருஞான சம்பந்தர் மற்றும் 18 முனிவர்களும் 8 திக்குகளின் பாலகர்களும் ஆடுகின்றனராம். நாரதர், தும்புரு, நந்தி இவர்களோடு கிண்ணறர்களும் பாடி ஆடிட நாட்டிய பெண்கள் ஜதியோடு ஆடி வரும் காட்சிதான் அழகு அழகு. வினை ஓட உனைப்பாட எனை நாடி இதுவேளை விருதோடு ஆடி வருவாய் என ஈசனை சிவகாமி நேசனை தில்லை வாழ் நடராசனை தமிழ் சொல்லால் தனி அழகு காட்டும் பாடல் மணவை முனுசாமி புலவர் இயற்றியுள்ள நடராச பத்தில் ஒரு முத்து. ஆடல் அழகு காட்டும் பாடலுக்கு அமெரிக்க நாட்டு தமிழணங்குகள் ஆட வருவது கண்டால் ஆடாத மனமும் உண்டோ? இதோ நடராச பத்து.
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆத்திசூடி இளம் பிறையணிந்து மோனத்திருக்கும் முழுவை மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசிக்கிடப்போம் மகம்மது நபிக்கு மறையருள் புரிந்தோம். இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தால் உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதனியல் ஒளி உறும் அறிவார் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம்.
மாந்தர்களின் மனங்களை காட்டும் கண்ணாடியாக விளங்குவதுதான் மொழி. மொழிகளிலெல்லாம் மூத்த மொழியாக, முத்து மொழியாக விளங்கும் தமிழ் மொழி காட்டும் தலையாய சுவை காதல். காதல் என்ற உணர்வு மட்டும் இல்லையெனில் வாழ்க்கை ஒரு வெறும் களம் போல் ஆகாதோ? நவரசங்களில் முதன்மையான காதலை தமிழ் பாடலில் சுவைக்கும் பொழுது அதன் தித்திப்பு அடடா இனிது இனிது. தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என்ற கவிவாக்கு பொய்யாகுமோ? தலைவி தலைவன் மீது ஆறாத காதல் கொள்கிறாள். அவன் மீது கொண்ட நாட்டம் அவளை வாட்டுகிறது. தலைவன் திருவுள்ளம் என்னவோ அதனை அறியாமலேயே தன்னை மறந்து நிற்கிறாள் தலைவி. ஆமாம், இந்த காதல் எப்படி உதித்தது? கொடிகள் கைவீசி அழைக்கும் நெடிய மாட வீதிகளில் திருவுலா வந்த தில்லைப்பதி நடேசரை தலைவி கண்டாள். கண்டவள் கண்வழியே நுழைந்து நெஞ்சு நிறைய புகுந்து கொண்டவன் தோடுடைய செவியன், உள்ளம் கவர் கள்வன். அவன் திருவுள்ளம் என்னவென்று அறிந்து வர தோழியை தூது விடுகிறாள். காதல் நோயின் வெளிப்பாடுகளை தானே நாணம் விட்டு கூறுகிறாள். பூத்திருக்கும் வண்ண மலர்களில் வாசம் இல்லையாம், இசை சேர்ந்த பாட்டில் இனிமை இல்லையாம், கல்கண்டு இட்டு காய்ச்சிய பாலும் அதன் சுவையும் வெறுப்பை தருகிறதாம், பஞ்சனை மெத்தையில் படுத்தாலும் உறக்கம் வர மறுக்கிறதாம், எண்ணங்கள் ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாறுகிறதாம். இப்படி தவிக்க விட்டு விட்டானே தலைவன், என்னை இந்த நிலையில் காதல் அனலில் மெழுகென உருக விட்டு விட்டானே என்று அரற்றுகிறாள். தோழியை அழைத்து, என் உயிர் தோழி, நீ சென்று என் நிலையை அவருக்கு சொல்ல மாட்டாயா? நீ செல்லும் பொழுது நல் நிமித்தங்களான சகுனம் பார்த்து செல். ஏன் தெரியுமா? நீ செல்லும் காரியம் கனிவாக கைகூட வேண்டும். அதோ பசு ஒன்று கன்றுடன் வருகிறது. நீர் சுமந்து நிறை குடத்துடன் மங்கை ஒருத்தி எதிர் வருகிறாள். புள்ளினங்கள் கூவி பறக்கின்றன. மணி ஓசை காதில் விழுகிறது. மாருதம் மென்மையாக வீசுகிறது. இதுவே நீ செல்ல நல்ல தருணம். செல்வாய் தோழி என தூதுவிடும் தீந்தமிழ் பாடல். நல்ல சகுனம் நோக்கி செல்லடி, சென்று நான் படும் பாடு அவர்க்கு சொல்லடி என தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பைந்தமிழில் பாடியுள்ள அழகிய பாடல் சண்முக பிரியா ராகத்தில் ஆதித்தாளத்தில் அமைந்தது. இப்பாடலில் வரும் ஸ்வர அமைப்பை அழகுறச் செய்தவர் டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி. தலைவியை தமிழ் ஓவியமாக தீட்டி காட்டும் சுவை காதல், இனிய காதல்.
தமிழர் பண்பாட்டில் காதல் ஒரு கண்ணாகவும் வீரம் ஒரு கண்ணாகவும் கருதப்பட்டு வந்திருக்கிறது. விரைத்தேன் பில்கும் தேத்தமிழில் வீரன் ஒருவனுடைய கதையை விரித்துரைப்பது சிறப்பல்லவா? அடுத்து படைக்கப்படும் சுவை வீரம். தமிழ் மண்ணின் தனிப்பெருமையே அந்த வீரம் தானே. எத்துணைய வீரம் அது! கொல்லிமலை சாரலில் ஓர் வீரன் தனிமையில் தன் காதலியை கண்ணலே, கனியின் சுவையே, கற்கண்டே, தேனே, அமுதே என்றெல்லாம் தமிழில் கொஞ்சி மகிழ்கிறான். கோங்கு மலர்களின் நறுந்தாது எங்கும் விரவி மஞ்சள் நிறம் இறைத்த மலைச்சாரலில் வேங்கை புலி ஒன்றை காண்கிறான். இடைவாளை இனியவளிடம் தந்துவிட்டு புலியுடன் பொருதச் செல்கிறான். வெறுங்கையுடன் வேங்கையை வெல்வதுதான் தனித்தமிழ் வீரம் என கருதியவன் காதலிக்கு வேங்கை புலியின் வெள்ளிய நகத்தால் தாலி பூட்டுவேன் என்கிறான். சொல்கிறான், செல்கிறான், வேங்கையை வெல்கிறான், வெற்றி வீரனாய் வருகிறான். அத்துணை வீரக் கதையை இன்றும் கூறி நிற்பது தென்னகத்தின் கொல்லிமலை பகுதியில் காணப்படும் வீரக்கல் எனப்படும் புலிக்குத்திக்கல் சின்னங்கள். இந்த பாடல் சாருகேசி ராகத்தில் ஆதித்தாளத்தில் அமைந்தது. தமிழ் மண்ணின் தனிப்பெருமை வீரமன்றோ என்றும் தலைமுறைகள் போற்றிடவே வாழுமன்றோ. பாடலை இயற்றி இசையமைத்தவர் ரேவதி சங்கரன். நாம் மகிழ வருவது நவரசங்களில் நல்ல வீரச் சுவை. தமிழ் மண்ணின் தனி பெருமை வீரமன்றோ, தமிழ் மண்ணின் தனி பெருமை வீரமன்றோ என்றும் தலைமுறைகள் போற்றிடவே வாழுமன்றோ. தமிழ் மண்ணின் தனி பெருமை வீரமன்றோ என்றும் தலைமுறைகள் போற்றிடவே வாழுமன்றோ. தமிழ் மண்ணின் தனி
ஆயினும் சால பரிந்து என கருணையின் சிறப்பினை கவினுறு தமிழில் பாடுவார் மணிவாசகர். அத்திரத்த பரிவு ஒன்பான் சுவையில் அடுத்து வருகிறது. தாயன்பை கருணை என்கிறோம், பரிவில் உருகிடும் பண்பு என்கிறோம். கருணை சுவை கூட்ட வரும் பாடல் ஒரு தாலாட்டு பாடலாக மலர்கிறது. தருசுவை அமுது எழ மதுர மது ஒழுகு பசும் தமிழ் மொழியை மன்னர் தம் மடி வளர்ந்த முத்தமிழ் மழலையை மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சற் புகட்ட மிக வளர்ந்த தமிழெனும் சிறு குழந்தையை வண்ண கிளியே நான் வாழ வந்த ஏழிசையே சொன்ன மணிவிளக்கே தோகையே கண் வளராய் என்று தாலாட்டியுள்ள கவிஞர் ராய சொக்கலிங்கம் பிள்ளை அவர்கள். தமிழின் தனித்திறத்தை நன்கு உணர்ந்த கவிஞர் அவர். தென்மொழி தமிழை நன்கு ஆங்கே தொட்ட கை மணக்கும், சொல்பவர் வாய் இனிக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் செல்விக்கு பிள்ளை பிராயம் மாறுவதில்லை அல்லவா? பூவினும் மென்மை பால்வாய் பசுந்தமிழை மழலையாக்கி மங்கையர் ஒன்று கூடி அரும்பு மொட்டாகி முகைக்கும் பருவத்தில் உள்ள மலர்களால் தொட்டிலை அலங்கரித்து அதில் கிடத்தி தமிழ் செல்வியை தவப்பயனை பாலை பழிக்கும் மொழி பாவாய் நீ உறங்குவாய் எங்கள் கலி தீர்க்க வந்த மானே மரகதமே மாமையிலே மாதரசே என்பதாக கொஞ்சி குலவிடும் பாடல் இது. இதனை தாலாட்டுக்கு உரிய நீலாம்பரி ராகத்தில் இசைப்படுத்தி ஸ்வர இசை அமைப்பும் செய்துள்ளவர் டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி. தாயன்பு எனும் வெள்ளப் பெருக்கில் காணும் சுவை கருணை. மகம பப்பா பப்பா பசத்தானி தனி தனி பாமக கம பப்பா பதனி தடப மக ரிப மக ரிக மகத மகம பப்பா பப்பா பசத்தானி தனி தனி பாமக கம பப்பா பதனி தடப மக ரிப மக ரிக மகத மகம பப்பா பப்பா பசத்தானி தனி தனி பாமக கம பப்பா பதனி தடப மக ரிப மக ரிக மகத மகம பப்பா பப்பா பசத்தானி தனி தனி பாமக கம பப்பா பதனி தடப மக ரிப மக ரிக மகத
மங்கை நல்லாழி தானோ வள்ளலே கண்ணே மனதில் உரை மாமணியே வள்ளலே கண்ணே மனதில் உரை மாமணியே தெள்ளே தமிழே திருவருளே கண் வளராய் செஞ்சொல் இளங்கோ சிலம்பு கவி ஆழகை அஞ்சொல் அமிழ்தாலே ஆண்டருள கண் வளராய் தீர்த்தன் அறம் வளர்த்த செல்வியனும் எங்கள் சீர் சாத்தனார் சாற்று மணி மேகலையும் நீதானோ வண்ண கிளியே நான் வாழ வந்த ஏழிசையே சொன்ன மணி விளக்கே தோகையே கண் வளரா ஆறுவது சினம் என்று ஔவை சொல்லிவிட்ட போதிலும் சினமும் சீற்றமும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தனி பரிமாணத்தை தருகிறது. ஒன்பான் சுவையில் ஒரு சுவையாக அடுத்து வருவது சினம், கோபம், சீற்றம். கொங்குதேர் வாழ்க்கை எனும் தமிழ் பாடலில் குறை கண்ட நக்கீரனிடம் நற்றமிழ் பாடிய சொக்கநாதருக்கு வந்தது சீற்றம். போரில் அசுரரை அழித்திட தணலென எழுந்து அழலுருவானான் ஆறுமுகன். இத்தகைய சினம் ஆறும் தன்மையது, ஆனால் ஆறாதது, ஆற்ற ஒண்ணாதது ஊழி தீயின் பெருஞ்சீற்றம். ஊழி தீயின் வெப்பம் தாங்காமல் வெடித்து சிதறும் அண்ட கோளங்களின் அதிரொலியான இடி ஒலி. அந்த தாளங்களே சந்த தாளங்களாக பூதங்களும் பேய்களும் ஆடுகின்றனவாம். கோபத்தின் வெளிப்பாடாக தலையோடு தலைகள் முட்டி கொற்றவையின் விழி அனலில் வெருண்டோடி ஆத்திரத்துடன் தன்னிலை மறந்து ஆடும் காளியோடு சேர்ந்து கைகொட்டி கொக்கரித்து ஆடுகின்றனவாம். அன்பின் திருவுருவானவள் சக்தி. அவளே சீற்றம் கொண்டு எழுந்தால் அப்பப்பா எரிமலையாய் குமுறுவாள், புயலாய் சீறுவாள், நில அதிர்வாய் நடுங்க வைப்பாள், வெண்தழலாய் சுடுவாள். பேயவள் கான் எங்கள் அன்னை பெரும் பித்துடையாள் என்றவன் பாரதி. முண்டாசு கவிஞன் முத்து முத்தாக தமிழில் பாடியுள்ள கோபச்சுவை, கொந்தளிக்கும் சீற்றம், கொற்றவையின் ஆட்டம் அத்தனையும் அழகுற பரதத்தில் சித்தரிக்கும் ஆடலுக்கான ஜதியை அமைத்துள்ளவர் மாயூரம் ஜே சங்கர். வெடிபடு மண்டத்து இடிபல தாளம் போட என மோகன ராகத்தில் அமைந்துள்ள பாடல் ஊழி கூத்தின் உச்ச கட்டம், பொங்கி எழும் சீற்றச் சுவை.
ಚೊನ್ನುತ್ತಾ ಚೊನ್ನುತ್ತ ದಿಮ್ಮಿತ ದಿಮ್ಮಿತ್ತ ಕಿಟ್ಟತ್ತ ತರಿತ ತಣ್ಣರ ತಣ್ಣತ್ತ ಚೊನ್ನುತ್ತ ಚೊನ್ನುತ್ತ ದಿಮ್ಮಿತ ದಿಮ್ಮಿತ್ತ ಕಿಟ್ಟತ್ತ ತರಿತ ತಣದ ತಣತ ಚೊನ್ನುತ ಚೊನ್ನುತ್ತ ದಿಮಿತ ದಿಮಿತ ಕಿಟ್ಟದ 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 ತರಿತ ತಣ ತಣತ ಚೊನ್ನು ದಿಮಿತ ಚೊನ್ನುತ್ತ ದಿಮಿ ಚೊನ್ನುತ್ತ ದಿಮಿ ಕಿಟ್ಟದ ತರಿತ ತಣ ತಣತ ಚೊನ್ನು ದಿಮಿತ ಚೊನ್ನುತ್ತ ದಿಮಿ ಚೊನ್ನು ದಿಮಿ ತತ್ತರಿ ತತಣ ಚೊನ್ನುತ್ತ ದಿಮಿತಿ ತತ್ತರಿ ತತಣ ಚೊನ್ನುತ್ತ ದಿಮಿತಿ ತತ್ತರಿ ತತಣ ಚೊನ್ನುತ್ತ ದಿಮಿತಿ ತತ್ತರಿ ಚೊನ್ನುತ್ತ ದಿಮಿತಿ ತತ್ತರಿ ತತಣ ಚೊನ್ನು ತತ್ತಿಮಿ ತಕಿಟ ದಿಮಿತ ತಗರಗ ತಗರಗ ರಚ್ಚಂ ತತ್ತಿಂ ಚಿನ್ನ ತತ್ತಿಂ ಚಿನ್ನ ತತ್ತರಿ ತತಣ ಚೊನ್ನು ಚೊನ್ನು ತತ್ತಿಮಿ ತಕಿಟ ದಿಮಿತ ತಗರಗ ರಚ್ಚಂ ತತ್ತಿಂ ಚಿನ್ನ ತತ್ತಿಂ ಚಿನ್ನ ತತ್ತರಿ ತತಣ ತಣ ತಜನು ತದಿಮಿ ದಿಮಿತ ತಗರಗ ರಚ್ಚಂ ತಜಂ ತತ್ತಿಂ ಚಿನ್ನ ತತ್ತಿಂ ಚಿನ್ನ ತತ್ತಿಂ ಚಿನ್ನ வெடிபடும் மண்ணத் திடிபல தாளம் போட வெடிபடும் மண்ணத் திடிபல தாளம் போட போட பெரும் வெளியில் இரத்த களியொடு பூதம் பாட பெரும் வெளியில் இரத்த களியொடு பூதம் பாட பாட பாட்டில் அடிபடும் பொருளின் அடிபடும் ஒலியில் கூட பாட்டில் அடிபடும் பொருளின் அடிபடும் ஒலியில் கூட கூட கழித்து ஆடும் காளி சாமுண்டி கங்காளி கழித்து ஆடும் காளி சாமுண்டி கங்காளி அன்னை அன்னை யாரும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை அன்னை அன்னை யாரும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை சாமுண்டி கங்காளி தாம் தத்தித்தக்க தக்க தத்தித்தக்க தாம் தத்தித்தக்க தக்க தத்தித்தக்க தாம் தத்தித்தக்க தக்க தத்தித்தக்க தளங்குத்தக்க தத்தி கிண்ணத்தோம் தத்தரி தத்தண்ண தண்ணத்த சொன்னுத்த சொன்னுத்த திம்மி திம்மி தக்கிட்ட தத்தரி தத்தண்ண தண்ணத்த சொன்னுத்த சொன்னுத்த திம்மி திம்மி தக்கிட்ட தத்தரி தத்தண்ண தத்தண தத்த சொன்னுத்த சொன்னு தத்தி தத்திமி தத்தக்கிட்ட தத்தரி தத்தண்ண தத்தண தத்த சொன்னு தத்த திம்மி தத்திமி தத்தக்கிட்ட தரித்தர சொன்னுத்திமி தாங்கிட தக தரிகிட தக 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 தாம் தித்தாம் ரத்தித்தாம் தகதிகு தரிகிடதோம் தகதிகு தரிகிடதோம் தகதிகு தரிகிடதோம் தித்தாம் 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 தகதிகு தரிகிடதோம் தகதிகு தரிகிடதோம் தகதிகு தரிகிடதோம் தாம் தித்தாம் ரத்தித்தாம் தகதிகு கிருதகிதரிகதோம் தகதிகு கிருதகிதரிகதோம் தகதிகு கிருதகிதரிகதோம் சக்தி பெய்தான் தலையோடு தலைகள் முட்டி சக்தி பெய்தான் தலையோடு தலைகள் முட்டி முட்டி சட்டச் சடகட சட்டென் நுழைபடு தாளம் கொட்டி சட்டச் சடகட சட்டென் நுழைபடு தாளம் கொட்டி கொட்டி அங்கே எத்திக்கினிலும் நின்கிழி அழகோ எட்டி அங்கே எத்திக்கினிலும் நின்கிழி அழகோ எட்டி எட்டி தானே எரியும் கோலம் கண்டே ஜாகம் காலம் தானே எரியும் கோலம் கண்டே ஜாகம் காலம் அன்னை அன்னை யாரும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை அன்னை அன்னை யாரும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை சாமுண்டி கங்காளி நாடச் செய்தாய் என்னை சாமுண்டி கங்காளி நகைச்சுவை என்பது ஆறறிவு கொண்ட மனித இனத்திற்கு மட்டுமே கிடைத்துள்ள வரம். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பது பழமொழி. தமிழ் இலக்கியங்களில் நகைச்சுவை ததும்பிடும் பல பாடல்களை காண்கிறோம். ஔவையின் பாடலில், காளமேக புலவரின் பாடலில் உள்ள நகைச்சுவை எண்ணும் தோறும் நம்மை அறியாமல் சிரிப்பு பொங்கிடச் செய்யும். கருடன் மீது உலா வரும் மாலவனை கண்டு
பெருமாள் படுத்து இராமல் எழுந்ததனால் தான் அவரை பருந்து எடுத்து செல்கிறது என்னும் பொருள்பட பெருமாளும் நல்ல பெருமாள், திருநாளும் நல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையினால் ஐயோ பருந்தெடுத்து போகிறதே பார் என பாடினார் கவி காளமேகம். தமிழக பழமொழிகளின் உயிரோட்டமே நகைச்சுவைதான். சேலை இல்லையே என சின்னாத்தாள் வீட்டுக்கு போனாளாம். அவள் ஈச்சம்பாயை கட்டிக்கொண்டு எதிரில் வந்து நின்றாளாம் என்பது பதத்திற்கு ஒரு பருக்கை. ஸ்லேடை பாடல்களில் இல்லாத நகைச்சுவையா? நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும் நாதர்முடி மேலிருக்கும் என்று சொன்னது பாம்பையா வாழைப்பழத்தையா? இரண்டையும் தான். இதெல்லாம் பண்டைய பாடல்கள். தற்போதுள்ள உலகின் நிலையை கண்டால் சிரிப்புதான் வருகுதையா. அழியும் செல்வம் சேர்க்க அலை மோதும் மாந்தர் நிலையை படம் பிடித்து காட்டும் ஓர் பாடல் நகைச்சுவை பாடலாக, நகைகளின் சுவைமிக்க பாடலாக இங்கே ஒலித்திட இருக்கிறது. ஒருத்தி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அந்த நள்ளிரவு நேரத்தில் அண்டை வீட்டில் இருவர் பேசிக்கொள்ளும் பேச்சு அவளது உறக்கத்தை கலைக்கிறது. கணவன் மனைவி பேசும் பேச்சென்றால் கேட்கவா வேண்டும்? ஒட்டு கேட்பதுதான் சுவையானது என்றால் நாமும் அண்டை வீட்டில் நடக்கும் உரையாடலை கேட்போம் வாருங்கள். அன்றொரு நாள் இரவில் அல்லையல் உறங்கையில் யாரோ பேசிடும் மொழி கேட்டேன் விழித்தேன். பாடலை இயற்றி இசையமைத்துள்ளவர் ரேவதி சங்கரன். பெஹாக், சிந்து பைரவி, செஞ்சுருட்டி, சாரங்கா, கானடா என ராக மாளிகையாக தொடுத்திடும் சுவை நகைச்சுவை. ஆம், நகை தரும் சுவை. அன்றொரு நாள் இரவில் அல்லையல் உறங்கையில் யாரோ பேசிடும் மொழி கேட்டேன் விழித்தேன். அன்றொரு நாள் இரவில் அல்லையல் உறங்கையில் யாரோ பேசிடும் மொழி கேட்டேன். பூவென்றும் கன்னி என்றும் கொஞ்சினால் போதுமா, பூவை நான் அணிந்திட பொன்னகை இல்லையே. பூவென்றும் கன்னி என்றும் கொஞ்சினால் போதுமா, பூவை நான் அணிந்திட பொன்னகை இல்லையே. நின்னும் பொன்னகை எதற்கு மின்னொளி வீசிடும் உன் புன்னகை ஒன்றே பல கோடி பெரும் பெண்ணே. நின்னும் பொன்னகை எதற்கு மின்னொளி வீசிடும் உன் புன்னகை ஒன்றே பல கோடி பெரும் பெண்ணே. புன்னகை தருவது நிறைவடி, புன்னகை தருவது நிறைவடி. ஊரிலுள்ள நங்கையரிடையிலே மின்னிடும் வைர ஒட்டியானம் போலே வாங்கி தரவும் வேணும். ஊரிலுள்ள மங்கையர் இடையிலே மின்னிடும் வைர ஒட்டியானம் போலே வாங்கி தரவும் வேணும். வைர ஒட்டியானம் போட உன் வயிறு ஒட்டியாக வேணும். வைர ஒட்டியானம் போட உன் வயிறு ஒட்டியாக வேணும். வயிறு ஒட்டவும் வேண்டாம், அருமையும் நமக்கு வேண்டாம். வயிறு ஒட்டவும் வேண்டாம், அருமையும் நமக்கு வேண்டாம். வாழ்வாங்கு வாழ்வது இனிமையுடே, வாழ்வாங்கு வாழ்வது இனிமையுடே. ராசாத்தி போல் தழுக்க காதில் கம்மலும் இல்லை. ராசாத்தி போல் தழுக்க காதில் கம்மலும் இல்லை. காது மாலை கல்வளையல் திருகுவில்லை ஏதுமில்லை. காது மாலை கல்வளையல் திருகுவில்லை ஏதுமில்லை. கம்மலும் விம்மலும் திருகு வலியும் வேண்டாம்.
முத்துமணி மாணிக்கம் இத்தனையும் வேண்டுமே தொட்டு சுகம் நிறைவாக சேர்த்திட வேண்டுமே முத்துமணி மாணிக்கம் இத்தனையும் வேண்டுமே தொட்டு சுகம் நிறைவாக சேர்த்திட வேண்டுமே முத்து முத்தாய் பிள்ளைகள் நமக்கென்று இருக்கையில் இத்தரை மீதினிலே இல்லறமே நல்லரும் இந்த சுகம் போதுமடி என் தங்கமே இந்த சுகம் போதுமடி நங்கையவள் கேட்க நாயகன் சொன்னபடி நங்கையவள் கேட்க நாயகன் சொன்னபடி இங்கு நம் எல்லோருக்கும் ஏற்ற அறிவுரையே அன்றொரு நாள் இரவில் கேட்ட மொழி கேட்ட மொழி கேட்ட மொழி நல்ல மொழி நவரசங்களிலும் நடுக்கம் கொள்ளச் செய்வது அச்சச்சுவைதான். அஞ்சி மருண்டோடும் அழகிய புள்ளிமான் ஒன்றுக்கு இயற்கையான சூழ்நிலையில் உண்டான அச்சத்தை கதையாக விளக்க வருகிறது அடுத்த பாடல். இருண்ட கானகம், மேலும் இருள் சேர்க்கிறது கருமேகம் சூழ்ந்த வானம். வனமும் வானமும் இருண்டு விளங்கும் வேளையில் கருவுற்ற புள்ளிமான் ஒன்று கன்றினை ஈன்றெடுக்க அமைதியான இடம் ஒன்றை தேடுகிறது. மரம் செடி கொடிகளிடையே கலங்கிய மனதுடன் மிரண்ட விழிகளுடன் நடுங்கிய மேனியுடன் மான் நிற்கும் வேளையில் அங்கே யானையின் பிளிரல் சத்தம் தென் திசையிலிருந்து கேட்கிறது. ஏறெடுத்து பார்க்கும் மான் அஞ்சியது போலவே மதம் கொண்ட யானை ஒன்று சடசடவென்று மரக்கிளைகளை முறித்தபடி வருகிறது. அஞ்சி ஓட எண்ணிடும் மான் மேற்கு திசையில் ஓடிட அங்கே திகுதிகு என எரிந்திடும் காட்டு தீ பரவி வருகிறது. என் செய்வது? மேனி நடுங்கி மெய்சோர்ந்து மறுபுறம் தப்பி ஓடச் செல்ல பார்க்கிறது. அங்கே தாழ்ந்த கிளை ஒன்றில் இரை தேடி வளைந்து நெளிந்திடும் மலைப்பாம்பு ஒன்று. இரையாக மான் சிக்கிவிட்டாலோ அப்படியே வளைத்து இறுக்கி நொறுக்கி விடுமே. அப்பப்பா, இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்னொரு திக்கில் ஓடுகிறது மான். அங்கே வனவிலங்குகளை விட பல மடங்கு கொடிய குணம் கொண்ட மனிதன் அல்லவா வருகிறான். வஞ்சனையாம் நஞ்சு ஊட்டிய அம்பினை வில்லில் பூட்டி கண்கள் நாற்புறமும் சுழல வேட்டையாடி வரும் வேடன் ஒருவன் வருகிறான். அதை காணும் மான் தவிக்கும் தவிப்பு, சுடுகின்ற தீ, சுற்றிடும் பாம்பு, மதம் கொண்ட வேடன், மதியற்ற வேடன், அச்சத்தினால் துவளும் மானின் கதி என்ன? இந்த கேள்விக்கு இயற்கை தரும் விடை என்ன? உள்ளம் பதை பதைக்க, இதயம் படபடக்க, அடிமேல் அடி வைத்து நாமும் கானகத்துள் சென்று என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சிவரஞ்சனி ராகத்தில் சூல் கொண்ட மான் கதையை பாடலாக வடித்து இசையமைத்தவர் ரேவதி சங்கரன். ஒன்பான் சுவையில் ஒடுங்கிடச் செய்யும் அச்சச்சுவை. மலை சூழ்ந்த வழியினில் இருண்டதோர் கானகம், மருண்டுமே வந்ததோர் சூல் கொண்ட புள்ளிமான். சூல் கொண்ட புள்ளிமான் சுற்றுமுற்றும் பார்த்து பால் மணக்கன்றினை பெரும் இடம் தேடிட அஞ்சியே புள்ளிமான் தென் திசை ஓடிட
அஞ்சனமலையென மதவேழம் கண்டதே. தடுமாறி மரிமானும் மேல் திசையோடிட சுடுகின்ற காட்டுத்தீ சூழ்ந்துமே வந்ததே. துணையின்றி சருகென நடுங்கிய புள்ளிமான் கணையுடன் ஒரு வேடன் வருவதை கண்டதே. பிளந்து மலைப்பாம்பு வளைந்துமே நெளிந்துமே வந்திட கண்டதே. சுற்றிடும் பாம்பு மதம் கொண்ட வேடம் மதியற்ற வேடன். சுடுகின்ற தீ சுற்றிடும் பாம்பு மதம் கொண்ட வேடம் மதியற்ற வேடன். சுடுகின்ற தீ சுற்றிடும் பாம்பு மதம் கொண்ட வேடம் மதியற்ற வேடன். ஆவியும் நடுங்கியே பதறியே துவண்டமான் ஏகிடும் வழியின்றி தவித்திடும் வேளையில் கார்மேகம் மின்னியே இடிகொன்று தாக்கிட சேரற்ற மரம் என வேடனும் வீழ்ந்திட வேடன் கையம்புமே வேழத்தை வீழ்த்திட வீழ்ந்த வேழத்தடியில் பாம்புமே மடிந்திட பெய்த மழையதனால் பெருந்தீயும் அணைந்திட உயிர் திட்டமானும் ஒரு கன்று ஈன்றதே. ஒரு கன்று ஈன்றதே. ஒரு கன்று ஈன்றதே.
உலகில் நம்மை வியக்க வைக்கும் அதிசயங்கள் தான் எத்தனை எத்தனை. விண்வெளியில் சுழலும் அண்ட கோளங்கள் அதிசயம். இவற்றையெல்லாம் இயக்கி வேடிக்கை பார்க்கும் மாபெரும் சக்தியின் ஆற்றல் அதிசயம். அமெரிக்க நாட்டில் அடியெடுத்து வைப்பவர்களுக்கு முதலில் ஏற்படுவது வியப்புதான். இப்படி விண்முட்டும் கட்டிடங்களா, விரைந்து செல்லும் ஊர்திகளா, இத்தனை வகை மக்களா என்று வியக்கச் செய்கிறது. ஆயினும் இவை அனைத்திற்கும் மேலாக வியப்பூட்டுவது ஒன்று உண்டு. பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வந்து இங்கே வாழ்கின்ற தமிழ் மக்களது தன்மை, பண்பு, அன்பு, தமிழ் மொழி மீதும் தமிழ் இனத்தின் மீதும் அவர்கள் கொண்டுள்ள பற்று. இதனினும் வியப்பு வேறில்லை என்பதனை உணர்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒன்பான் சுவைகளுள் வியப்பினை விரித்து காட்ட இலக்கிய களஞ்சியத்தினின்றும் ஒரு காட்சி. தமிழன்னையின் இடையணியாம் மணிமேகலை எனும் அருங்காப்பியத்தில் காணுகின்ற காட்சி ஒன்று. காரிருள் சூழ்ந்து பெருமழை பொழிந்த பொழுது உண்ண உணவின்றி மக்கள் தவிக்கலானார்கள். சாலி என்பவனது மைந்தன் ஆப்புத்திரன் எனும் நன்னெறியாளனை அனைவரும் அணுகி தஞ்சமடைந்தனர். பிறர் துன்பம் பொறாத பொறையாளன் அவன். தான் பணியும் இறைவியை, சிந்தா தேவியை, நாவிற்கு பாவையை, சரஸ்வதியை கைகூப்பி மனமுருகி வேண்டுகிறான். அன்னை சரஸ்வதியை எதிர்த்தோன்றி அன்புடனே அமுத சுரபி எனும் அருங்கலமான ஓடு ஒன்றை தருகிறாள். நாடு வரம் கொளினும் வற்றாத தன்மையது இந்த ஓடு என்று கூறி மறைகிறாள். பின்னால் ஆதிரை என்பாளது ஆனைத்தீ எனும் கொடும் பசியினை மணிமேகலை போக்கியதும் இந்த ஓடு கொண்டுதான். அப்படிப்பட்ட அதிசயமான அருங்கலத்தை ஆப்புத்திரன் வேண்டி பெற்ற வியப்பினை காண இருக்கிறோம். மணிமேகலையின் பாடலை மையமாக கொண்டு பாட்டுடை தலைவியாம் சரஸ்வதி ராகத்தில் இசையமைத்து பரதத்திற்கான பாடலை எழுதியுள்ளவர் ரேவதி சங்கரன். உணரப்படும் சுவை வியப்பு. அதிசயம் அதிசயம் கேட்டிடுவாய், அதிசயம் அதிசயம் கேட்டிடுவாய், பெண்ணே அதிசயம் அதிசயம் கேட்டிடுவாய், பெண்ணே அதிசயம் அதிசயம் கேட்டிடுவாய். பெருமழையோடு இருள் சூழவே இடர்களைவாய் நந்தா விளக்கே சிந்தா தேவி
துன்பமும் வாழ்க்கையில் இரு அச்சாணி முனைகள். இருளும் ஒளியும் மகிழ்ச்சியும் துயரமும் சகடம் என சுழன்று வரும் என்பது நாம் வாழ்க்கையில் கண்ட உண்மை. துயரச்சுவை என்றதும் தமிழர் வரலாறு காட்டும் பல நிகழ்ச்சிகள் படமாக நம் மனக்கண் முன்னே விரியலாம். சோழ இளவரசனது தேர்காலில் சிக்கி மடிந்த தன் கன்றை கண்டு ஒரு பசு கொண்ட துயரம், வாயில்லா சீவனின் கண்ணீர் காட்டும் வேதனை. அதுபோலவே வள்ளல் பாரியை இழந்த பாரி மகளிர் வாழ்வினில் சூழ்ந்த துயரை காட்டும் தூய தமிழ் பாடல் கேட்டால் நெஞ்சு உருகும். அவ்வையுடன் பாரி மகளிர் நிலவினை காண உற்ற பொழுது அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேன், ஆனால் இன்று இந்த நிலவில் எமது நிலம் ஊர் ஏதும் இல்லை, எமது தந்தையும் எம்முடன் இல்லையே என கண்ணீர் கோடுகளால் எழுதிய கவிதை எத்தகைய இரும்பு நெஞ்சத்தையும் இளக்கிவிடும். துன்ப மாலை ஒன்றை தமிழென்னும் மலர் கொண்டு தொடுத்தவர் இளங்கோ அடிகள். பொருளீட்டும் பொருட்டு பாண்டி நாட்டை அடைகின்றனர் கோவலனும் கண்ணகியும். கண்ணகியை ஆட்சியர்களுடனும் மாதரி எனும் மாதரசியுடனும் விட்டுவிட்டு சிலம்பு விற்க செல்கிறான் கோவலன். விதிப்பயனாய் கொலை உறுகிறான். ஆட்சியர் குரவையாடி கழித்திருக்கும் வேளையில் ஓடி வருகிறாள் மாதரி. கோவலன் கொலையுண்ட செய்தியை கண்ணகிக்கு தெரிவிக்கிறாள். ஒளிமயமான வானம் இருள் கவ்வி துயர்மழை பொழிந்திடும் காட்சி. சிலப்பதிகாரம் காட்டுவது தூரிகையில் எழுதாத துயரோவியம். ஆனந்த பைரவியில் களித்தாடும் ஆட்சியர் குரவையில் சுபபந்துவராளி சோக இழை கூட்ட வருகிறது. பரத சித்திரம் காட்டுவது அவலச்சுவை.
மாதரி, சொல், ஏன் தயக்கம்? சிலம்பு விற்கச் சென்ற உன் கணவன் கோவலன் கொலையுண்டா? தமிழ் விருந்தின் தலையாய சுவையாம் காதலில் குழைந்திட்ட தலைவியின் நிலையினை தூதுவிடும் பாங்கினை கண்டோம். வீரம் எனப்படுவது வெறும் பேச்சல்ல என்பதை வேங்கையை வென்றவன் வீரக்கல் என நின்ற புகழை கேட்டு மகிழ்ந்தோம். எங்கள் செல்வியாம் இன்தமிழ் குழந்தையை தொட்டிலில் இட்டு தாலாட்டும் பரிவினை தாயின் கருணை காட்டிய பண்பில் குளிர்ந்தோம். சீறுகின்ற சீற்றம், குமுறுகின்ற கோபம், இதன் வெப்பத்தை வெறிக்களியில் விரித்தாடும் சாமுண்டி கங்காளியின் ஊழிக்கூத்தில் உணர்ந்தோம். வைர ஒட்டியானமும் சொத்து சுகமும் முத்துமணி மாணிக்க நகையுமே நிலையானது என்று தேடி சேர்த்து வைக்க விரும்புவோரை எள்ளி நகையாடும் நகைச்சுவையில் இன்புற்றோம். சுடுகின்ற தீ, சுற்றிடும் பாம்பு, மதம் கொண்ட வேழம், மதியற்ற வேடன், இப்படி நாற்புறமும் பகை சூழ்ந்த போது நடுங்கி தவித்த மானின் நிலை காட்டிய அச்சச்சுவையில் அயர்ந்தோம். எத்தனை செல்வங்கள் இருந்தென்ன, பசி என்று வந்தால் பத்தும் பறந்து விடாதோ? அத்தகைய கொடிய பசிப்பிணியை போக்கிட ஆபுத்திரனுக்கு அந்த கலைவாணி அளித்த அமுத சுரவி கண்டு வியந்தோம். உவகையின் ஊற்று பெருக்காக ஆய்ச்சியர் குரவை கூத்து ஆடிய பொழுது நமக்கெழுந்த ஆர்வத்தை அப்படியே சோக மழை அணைத்து விடவில்லையா? ஆம், கண்ணகியின் துயரத்தில் துடித்தோம், துவண்டோம். நவரசங்களில் நல்லதோர் நிறைவினை நமக்கு அளிக்க வருகிறது மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம். மகிழ்ச்சியை எதிர்நோக்கியே எந்த உயிரும் வாழ்ந்து வருகிறது. மற்ற சுவைகளை விட அகத்தையும் முகத்தையும் மலரச் செய்வது மகிழ்ச்சிதானே. 9 சுவைகளின் உச்சி திலகமாக ஒளி வீச வருகிறது இன்பச் சுவை. நிலவினை கண்டு கடல் எழுவதும், வான்முகில் கண்டு வண்ண மயில் ஆடுவதும் மகிழ்ச்சியால் தானே. பைந்தமிழ் பாடல் தராத மகிழ்ச்சியா? துன்பம் நேர்கையில் யாழை எடுத்து தமிழில் பாடினால் ஏற்படுவது இன்பம் அல்லவா? அந்த இன்பத்தை அழகுற வடித்து தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். அவரது பாடல் முத்துக்களில் மற்றொன்று, வெண்ணிலாவும் வானும் போலே, வீரனும் கூர்வாளும் போலே, தமிழும் நாமும் போலே என களித்தாட வருகின்றனர் நற்றமிழ் நங்கையர். எல்லோர் நெஞ்சிலும் நிறைந்திருக்கும் வெண்ணிலா பாட்டு நிகழ்ச்சியின் நிறைந்த சுவையான மகிழ்ச்சியை நமக்கு ஊட்ட வருகிறது. ஆபேரி ராகத்தில்
ரூபக தாளத்தில் அமைந்தது. மகிழ்ச்சி எங்கும் பொங்க வேண்டும், மங்களம் பெருக வேண்டும், செழுமை தழைக்க வேண்டும், பசுமை படர வேண்டும், உள்ளம் நிறைய வேண்டும், நாம் கூடி மகிழ வேண்டும், இத்தனைக்கும் அருள் வேண்டும். அருளை அஷ்டலக்ஷ்மி என உருவகித்து அலைமகளை திருமகளை 8 வடிவில் காட்ட வருகிறது தில்லானா. தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி ஆகிய 8 லக்ஷ்மியும் தரும் ஆனந்தத்தை அழகிய தில்லானாவாக ஆனந்த கூத்தாட வருகின்றனர் அமெரிக்க நாட்டின் அருந்தமிழ் செல்வியர். நவரசத்தின் முத்தாய்ப்பாக வரும் நல்லதோர் தில்லானாவை இயற்றியுள்ளவர் மிருதங்க வித்வான் மாயூரம் ஜே சங்கர் அவர்கள். அதற்கு இசைவாக இசையமைத்துள்ளவர் டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி அவர்கள். திருமகளை நடுமணியாக கொண்டு அஷ்டலக்ஷ்மிகளையும் பரவிடும் பாடலை எழுதியவர் ரேவதி சங்கரன். வசந்தா ராகத்தில் ஆதி தாளத்தில் ஒலிக்க இருக்கும் தில்லானா, தித்திக்கும் தில்லானா, காட்டிடும் சுவையோ மகிழ்ச்சி.
குருவே திருமகளே பொன்னென பொருள் என செல்வம் தன்னை பொழிந்திடும் செல்வி தனலட்சுமி தனலட்சுமி நிலமகள் மடியில் இளைபவள் உண்ணும் கலமதி இதையும் தானியலட்சுமி தானியலட்சுமி எதிரிடும் சக்தி இருப்பென நெஞ்சில் அருளும் அன்னை தைரியலட்சுமி தைரியலட்சுமி செய்தொழிலெதிலும் ஜெயம் ஜெயம் என வெற்றி தரும் விஜயலட்சுமி விஜயலட்சுமி செல்வம் மூன்றிலும் சிறந்த வீரமதை நல்கிடுவாள் வீரலட்சுமி வீரலட்சுமி குழலென மழலை பேசிடும் குழந்தை செல்வம் தரும் சந்தானலட்சுமி சந்தானலட்சுமி இருபுறம் யானைகள் எழிலுடன் திகழ என்றும் அருள்வாய் கஜலட்சுமி கஜலட்சுமி கல்வியெனும் கலை செல்வம் அளிப்பவள் நல்லருளே வித்யாலட்சுமி வித்யாலட்சுமி பொன்னென பொருள் என செல்வம் தன்னை பொழிந்திடும் செல்வி தனலட்சுமி நிலமகள் மடியினில் விளைபவள் உண்ணும் கலமகில் இணையும் தானியலட்சுமி எதிரிடும் சக்தி அருளும் அன்னை தைரியலட்சுமி செய்தொழிலெதிலும் ஜெயம் ஜெயம் என வெற்றி தரும் விஜயலட்சுமி செல்வம் மூன்றிலும் சிறந்த வீரமன் நல்கிடுவாள் வீரலட்சுமி குழலென மழலை பேசிடும் குழந்தை செல்வம் தரும் சந்தானலட்சுமி இருபுறம் யானைகள் எதிருடன் திகழ என்றும் அருள்வாய் கஜலட்சுமி கல்வியனும் கலை செல்வம் அளிப்பவள் நல்லருளே வித்யாலட்சுமி நருத தீர்த்ததி தீம் திறனதி தில்லான நருத தீர்த்ததி தீம் திறனதி தில்லான நருத தீர்த்ததி தரிங்கிணகம் நருததி நருத தீர்த்ததி தரிங்கிணகம் தரிங்கிணகம் நருததி நருததி நருத தீர்த்ததி தரிங்கிணகம் 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 நருததி 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 தரி தரி தனதி தனதி 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 தொடர்வது இன்றைய நிகழ்ச்சிக்கென சிறப்பாக அமைக்கப்பட்ட மங்கள வாழ்த்து. எழுதியவர் ரேவதி சங்கரன். எட்டு திக்கிலும் முழங்கும் எங்கள் தமிழ் கண்டாய் ஏழ்கடல் கடந்துமே ஒலித்திடும் எம் தமிழ் ஓசை பாட்டும் பரதமும் பல இசை கூட்டிடும் கலைகளும் காமணம் போல் நிறை பூமணம் பெருகிட நம் நாட்டவர் நல்லவர் நற்றமிழ் காவலர் நாடியே செய்திடும் கலைப்பணி வாழ்க கூட்டுத் தமிழ்ச்சங்கமென கூடியே வளர்த்திடும் குமரித் தமிழ்ப்பணி குன்றாது வளர்க அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை வாழ்க அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை வாழ்க அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை வாழ்க.
நற்றமிழ் பாடல்களை நவரசமாய் படைத்திட்ட விருந்தினை இத்தனை நேரம் இருத்திட்ட இனிய தமிழ் மக்களுக்கு இதயம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நவரசங்களையும் பாவ ராக தாளமான பரதத்தில் பாங்குடன் ஆடி சிறப்பித்த அழகிய நங்கையர்களை உங்களுக்கு பெருமையுடன் அறிமுகப்படுத்துகிறோம். தமிழ் தென்றலில் அசைந்தாடிய இளங்கொடிகள் செல்வி மேனகா தில்லையம்பலம், செல்வி மிர்னாளினி மோகன்ராஜ், செல்வி சண்முகப்பிரியா குப்புசாமி, செல்வி தென்றல் சாக்ரட்டிஸ், செல்வி வாணி சிவா, நவரசம் சிறப்பாக அமைய பேருதவியாக இருந்த ஏனைய கலைஞர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். தட்டும் தாள ஓசையில் சொல் கட்டுகளை கோர்த்து நட்டுவாங்கம் செய்து ஆட்டுவித்த ஆசிரியை திருமதி கௌசல்யா ஸ்ரீனிவாசன், பரத நிகழ்ச்சிக்கு இனிமையான இசையால் நிறைவு சேர்த்தவர் டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி, உடன் பாடியவர் ரேவதி சங்கரன், கால் பேசும் ஜதிகளை தன் கை விரல்களால் நயமுற மிருதங்கம் இசைத்தவர் மாயூரம் ஜே சங்கர் அவர்கள், இசையோடு இணைந்து வயலின் வாசித்தவர் திரு கே சிவராமன், குழல் தரும் இனிமையால் குன்றாத சுவை சேர்த்தவர் அமெரிக்க நாட்டின் மருத்துவர், தமிழும் இசையும் தன் உயிராய் கொண்டுள்ள டாக்டர் பஞ்சாட்சரம் அவர்கள், நவரசத்திற்கும் நல்லதோர் வீணை மீட்டி நயம் சேர்த்தவர் திருமதி நிருபா அகிலேஸ்வரன், இழையும் ஸ்ருதியை தம்பூராவில் மீட்டியவர் திருமதி உஷா பாலச்சந்திரன், மிக பாங்காக ஒளி அமைப்பும் ஒலியமைப்பும் செய்திட்ட சிறப்புக்குரியவர் திரு ராஜன், ஒளி அமைப்பில் உதவியவர்கள் செல்வி அனு சுப்பிரமணியம், செல்வி பாவனா கங்காதரன், உடைகளை பாங்குறச் செய்து ஒப்பனையில் உதவிய பெண்மணிகள் திருமதி டெரி, திருமதி சிந்தா மோகன்ராஜ், திருமதி சுதா தில்லையம்பலம், திருமதி ரத்தி சிவா, திருமதி லட்சுமி குப்புசாமி, பொதுவாக உதவியவர்கள் செல்வி தேவிகா, செல்வி பாமினி, நவரசத்தில் சில தமிழ் பாடல்களை இயற்றி இசையமைத்து பாடும் பணியோடு இன்றைய நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கும் பேற்றினையும் பெற்ற என்னை ரேவதி சங்கரன் என்பார்கள். நண்பர்களே, சிறிது நிமிடம் அமைதியாக இருப்போம். அமெரிக்க தமிழ் மக்களுக்கு, உலக மக்களுக்கும் பரதம் என்றால் என்னவென்று விளக்கியவர் உலக நாட்டிய பேரொளி திருமதி பத்மினி ராமச்சந்திரன் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். நலந்தானா? நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். என்னை இங்கு அழைத்து இந்த மேடையில் உங்கள் எல்லோர் முன்னிலையில் நிறுத்தி கௌரவித்த திரு சாக்ரட்டிஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடன நிகழ்ச்சிகளை எல்லா மாணவிகளும் மிக அற்புதமாக ஆடினார்கள். நீங்களும் கண்டு ரசித்தீர்கள், நானும் ரசித்தேன்.
திருமதி கௌசல்யா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த குழந்தைகளை நன்றாக நடனத்தை கற்றுக் கொடுத்து ஆட வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, என்னுடைய பாராட்டுக்கள். கௌசல்யா ஸ்ரீனிவாசன் அவர்கள். நான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இருப்பதன் காரணம் என்னுடைய தாய். தாயின் சிறந்த கோவில் இல்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம். அந்த மாதாவினால தான் நான் இந்த நிலைமையில் இன்னைக்கு இருக்கேன். அதை நான் இன்னைக்கும் மறக்க முடியாது. என்னுடைய சிஸ்டர்ஸ் லலிதா ராகினியை ரொம்ப மிஸ் பண்றேன். இப்போ அவங்க என் கூட இருந்தா அவங்களும் ரசித்திருப்பாங்க இந்த நாட்டியத்தை. என்னுடைய ஸ்கூல்ல டீச்சரா ராதா பாலசுப்ரமணியம் இருக்காங்க. அவங்களும் இங்க வந்திருக்காங்க. நாங்களும் இங்க கனெக்டிகட்ல நிறைய அரங்கேற்றம் நடத்தி இருக்கோம். ஆனா இந்த அரங்கேற்றம், இங்க நடந்த அரங்கேற்றம் மிக சிறப்பாக இருந்தது. அதற்கு கௌசல்யா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டுகிறேன். தமிழ்நாடு ஒன்றுதான் எல்லா கலைஞர்களையும் வரவேற்கிறது. நான் கேரளாவில் பிறந்தால் கூட தமிழ்நாட்டில் வளர்ந்து புகழ் பெற்றேன். எந்த கலைஞர்களுக்கு திறமை இருந்தாலும் தமிழ்நாடு வரவேற்கிறது. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் அன்னை. இப்பொழுது கௌசல்யா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பரதச்சுடர் என்ற பட்டத்தை நான் வழங்க விரும்புகிறேன். வணக்கம். சாக்ரட்டிஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் அன்னை. டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி, திருமதி ரேவதி சங்கரன், திருமதி உஷா பாலச்சந்திரன்,
திரு மாயூரம் ஜே சங்கர், திரு சிவராமன், திருமதி நிருபா அகிலேஸ்வரன், வீடியோ நல்லா இருக்கு.